ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கு ஒரு சில மருத்துவ குறிப்புகள் எனக்கு தெரிந்ததை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிற ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். என்னென்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நமக்கு நெல்லினாலே எனக்கு எல்லா நெல்லியும் நமக்கு தெரியும், சரிங்களா? கீழா நெல்லி, கருநெல்லி, சரிங்களா? கருநெல்லிக்கு வேறு பேர்கள் என்னென்ன இருக்குன்னா கரும்பூலான் இலைகள் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய நெல்லி இருக்குல்ல, பெரிய நெல்லிக்காய், அரை நெல்லிக்காய் அல்லது அருநெல்லின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நெல்லி எடுத்தாலும் அந்தந்த நெல்லிக்குன்னே தனியான மருத்துவ குணங்கள், நம்ம ஆயுர்வேத மருத்துவத்தில் இருந்தாலும் சரி, பாரம்பரிய மருத்துவம், எந்த மருத்துவத்திலும் அதுக்கான சிறப்பான குணங்கள் இருக்குது. ஸோ இந்த கீழா நெல்லின்றது பார்த்திங்கன்னா நமக்கு எளிதாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது. ஆனால் அதோட நமக்கு அருமை தெரியாது. ஆனால் அதில் சித்த மருத்துவ நூல்கள் அந்த இதில் இருக்கிறவங்களுக்கு தான் அதில் என்னென்ன மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுதுன்னு தெரியும். இந்த கீழா நெல்லி வந்து தாவரவியல் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிலாந்தஸ் நிரூரி, ஃபிலாந்தஸ் அமாரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலுமே இந்த நெல்லியில் எல்லாமே பார்த்திங்கன்னா முதல் பேர் வந்து தாவரவியல் ஃபிலாந்தஸ்னு தொடங்கும். இப்போ நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நெல்லிக்காயில் ஃபிலாந்தஸ் எம்பிளிகா, ஆம்லான்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ நம்ம இந்தி வார்த்தை ஆம்லான்னு சொல்லுவோம், சான்ஸ்கிரிட்டில் அமலாக்கின்னு சொல்லுவோம். அப்போ ஃபிலாந்தஸ் எம்பிளிகா அப்படின்னா பெரிய நெல்லிக்காய், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அரை நெல்லிக்காய் வந்து எப்படி சொல்லாங்கன்னா ஃபிலாந்தஸ் ஆசிடுவஸ். ஆசிட் அப்படின்னாலே நமக்கு கெமிக்கல்னால் தெரியும், சிட்ரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் மாதிரி சல்ஃபியூரிக் ஆசிட், நிறைய ஆசிட்லாம் இருக்குது. ஒரு புளிப்புத்தன்மை அப்படின்றது தான் ஆசிட்னு சொல்லுவோம், சரிங்களா? அப்போ அந்த அரைநெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ ஃபிலாந்தஸ் ஆசிடுவஸ் அப்படின்னா அது அரைநெல்லிக்காய். ஃபிலாந்தஸ் நிரூரி இல்லைன்னா ஃபிலாந்தஸ் அமரஸ் அப்படின்னா கீழா நெல்லி. இதுக்கு ஏன் கீழா நெல்லினா இந்த இலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அப்படியே காய் இருக்கும், நெல்லிக்காய், சரிங்களா? இதனால தான் கீழா நெல்லின்னு இருக்கும். பெரிய நெல்லிக்காய்க்கு நம்ம என்ன சொல்கிறோம், ஃபிலாந்தஸ் எம்பிளிகா, சரிங்களா? கருநெல்லி அதுக்கு வந்து ஃபிலாந்தஸ் யுட்ரிகுலேட்டஸ் அப்படி சொல்லுவாங்க. ஃபிலாந்தஸ் யுட்ரிகுலேட்டர் அந்த கரும்புலாம் இலைகள், கருநெல்லி, அதுக்கு இங்கு பழம் கூட சொல்லுவாங்க நடைமுறை வழக்கில், பேச்சு வழக்கில். அதுலேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ சித்தர்கள் காலத்திலலாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க, சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா தலைமுடி கருப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்போ கீழா நெல்லியை மட்டும் பற்றி நம்ம சில விஷயங்கள் பார்ப்போம். அந்த கீழா நெல்லியோட சில விஷயங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி மருத்துவத்துறையில் 2 விஷயங்கள் நம்ம பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். வந்து ஹெப்படாலஜி அப்படின்னு ஒரு வேர்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹெப்படாலஜினா ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை, இட் இஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸ். ஹெப்படாலஜி அப்படின்ற அந்த அறிவியல் பேருக்கு, கிரேக்க பேருக்கு என்னென்ன விஷயம்னா கல்லீரல், கணையம், பித்தப்பை, பித்த மரம், சரிங்களா? இதெல்லாம் உடல் உள்ளுறுப்புகள். கல்லீரல், கணையம், பித்தப்பை, பித்தமரம், இந்த 4 உள்ளுறுப்புகளை பற்றிய அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், நோய்கள் பற்றிய ஒரு ஆய்வு, ஒரு மருத்துவ படிப்பு தான், சரி, பிரான்ச் ஆஃப் ஒரு மெடிசன் தான், சரிங்களா? பிரான்ச் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், ஓகேங்களா? எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்த ஸ்ப்ளீன். ஸ்ப்ளீன் என்னது மண்ணீரல், சரிங்களா? இப்போ இந்த 2க்குமே இதுக்கும் நம்ம அந்த கீழா நெல்லியோட மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ அதனால தான் அதை பற்றி சொல்லிகிட்ருக்கோம். இதில் வந்து ஹெப்படா மெகாலி அப்படின்னா கல்லீரல் விரிவாக்கம். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த ஹெப்படாலஜி அது சம்மந்தமான உறுப்புகள்லாம் பாதிக்கப்படுறதுக்கு இந்த கீழா நெல்லி வந்து சரி செய்யறதுல மிக மிக முக்கிய பங்கு வகிக்கும், குணப்படுத்துவதில் ரொம்ப உதவியாக இருக்கும், ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா மண்ணீரல் விரிவாக்கம். அதை வந்து ஸ்ப்ளினோமெகாலி, ஸ்ப்ளீன், SPLEEN, ஸ்ப்ளீன்னா மண்ணீரல்னு சொல்கிறோம். ஸோ மண்ணீரல் நம்ம உடல் உறுப்புகள் ரொம்ப மிகவும் முக்கியமானது. அது மெகா அப்படின்னாலே ஸ்ப்ளினோ மெகாலி, SPLENO MEG. மெகானா என்ன அர்த்தம், மெகாபைட் அப்படின்னா பெருசுன்னு அர்த்தம். இந்த இடத்துல என்னென்னா விரிவடைகிறது, பெருசாகிறது, வீக்கம்னு அர்த்தம். ஸோ நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். கல்லீரல் வீக்கம், மண்ணீரல் வீக்கம், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கீழா நெல்லி வந்து ஒரு அற்புதமான மூலிகைங்க. ஸோ நீங்கள் இதை வந்து என்ன மருத்துவம் பயன்படுத்திட்டு வந்தாலும் நீங்கள் வந்து ஒரு கஷாயமாக வச்சு நீங்கள் குடிக்கலாம், எந்த ஒரு பக்க விளைவுமே கிடையாது. 2வது வந்து கீழா நெல்லி வந்து பார்த்திங்கன்னா கண் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு கூட நமக்கு மஞ்சக்காமலை கண்ணெல்லாம் பாதிக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு, ஒரு சில விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு சில மூலிகைகளோடு நீங்கள் சேர்ந்து பயன்படுத்தலாம். பொன்னாங்கண்ணி கீரை, கீழா நெல்லி, சரிங்களா? அடுத்தது சிறுநீரகத்தில் கல் வராமல் தடுக்க வரும். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஸ்டோன் பிரேக்கர்னு. இப்போ நிறைய பேர் சிறுநீரகத்தில் கல் உருவாகிருக்கு, மேற்கொண்டு வராமல் இருக்கணும், ஸ்டோன் அந்த பெருசாக வராமல் பாதிக்காமல் இருக்கணும்னா கீழா நெல்லி வந்து மிக மிக முக்கியமானது. ஸோ இதோட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், மூக்கிரட்டை, ரணக்கல்லி, வேறு சில மூலிகைகளை வந்து அது முறைப்படி அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஆயுர்வேதா சித்த மருத்துவம் நீங்கள் கலந்து நீங்கள் வந்து இதோட பொடியவோ இதை கஷாயத்தையும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும். தோல் சம்மந்தமான வியாதிகளுக்கும் கீழா நெல்லியை நீங்கள் பயன்படுத்தலாங்க. இப்போ இதனால சொல்லிட்டேன், நெல்லிக்காய் சம்மந்தமானாலே எல்லாமே பார்த்திங்கன்னா சிறப்பானது தான். இந்த மாதிரி கீழா நெல்லியில் வந்து அவ்வளோ விஷயம் இருக்குது. மஞ்சள் காமாலைக்கு வந்து பார்த்திங்கன்னா மோரோட கலந்து நீங்கள் குடிக்கலாம். குழந்தைகள் வந்து பெரியவர்கள் வந்து மருத்துவரோட நீங்கள் அறிவுறுத்தலப்படி எவ்வளோ அந்த டோசேஜ் குடிக்கணுமோ
குடிக்கலாம். கீழாநெல்லியோட சாறு டைஃபாய்டு காய்ச்சலுக்கு பயன்படுத்தலாம். நாள்பட்ட வயிற்றுப்போக்குக்கும் இந்த கீழாநெல்லி வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிவிட்டேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.